சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து 43. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய்ப் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய்ப் பார் என்றான். 44. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 45. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். 46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதாமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கர்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். அந்த தீர்க்கர்கள் வரிசையிலே எலியாவை குறித்து நாம் தொடர் செய்திகளை கற்றுவர ஆண்டவர் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, எலியாவின் ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதவசனம் சொல்கிறது எலியா ஒரு ஜெப வீரன் என்று வேதவசனம் சொல்கிறது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 18 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் மழை பெய்யாதபடி ஜெபித்தான், மழை பெய்யவில்லை. மழை பெய்ய வேண்டும் என்று கருத்தாய் ஜெபித்தான், மழை பெய்தது என்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவின் வாழ்க்கையிலே ஒரு சிறந்த தீர்க்கன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தைரியம் நிறைந்த ஒரு தீர்க்கன். ஆனால் அதே சமயத்திலே அவன் ஒரு ஜெப வீரன். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17:1 அவர் தன்னை குறித்து சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த எலியாவின் ஜெப வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரும் ஜெப வீரராக காணப்படுகிறார். தனித்து ஜெபிக்கிறவர், கெத்செமனேயிலே ஜெபித்தவர், சிலுவையிலே கூட அவர் ஜெபித்தவர். அது மாத்திரமல்லாமல் சீடர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபித்தவர். அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் போதெல்லாம் அவர் ஜெபித்தவர் என்பதை திருமறையிலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த எலியாவின் ஜெப வாழ்க்கை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 46 வசனங்களை கற்று கொள்ள நாம் இன்றைக்கு பிரயாசப்படுவோம். முதலாவதாக, ஒரு மெய்யான ஜெபம் அல்லது ஒரு வல்லமையான ஜெபமானது விசுவாசத்திலே வேரூன்றி நிற்கக்கூடிய ஜெபமாக காணப்படும். ஜெபம் மிக முக்கியமானது. அநேகர் ஜெபத்தை விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பார்கள். ஆனால் வல்லமையான ஜெபம் விசுவாசத்திலே வேரூன்றி அது எழுப்பப்பட்ட ஜெபமாக காணப்படும். நீங்கள் வேதவசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எலியா என்ன செய்தான்? அக்கினி பரலோகத்திலிருந்து வர ஜெபித்தான், அக்கினி வந்தது. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். எலியா அங்குள்ள எல்லா தீர்க்கர்களையும், அதாவது பாகால் தீர்க்கர்களை கொன்று போட்டான். கொன்று போட்ட போது ஆகாப்பை பார்த்து சொல்கிறார், இதோ நீர் போஜனம் பண்ண போகும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்று சொன்னார். அங்கே அந்த ஆகாப் அங்கே போஜனம் பண்ண போய்விட்டார். தன்னுடைய வேலைக்காரனோடு கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலே போய்
அவன் முழங்கால் படியிட்டு தன்னுடைய முகமானது தன்னுடைய முழங்கால்கள் அல்ல பாதங்களிலே படத்தக்கதாய் குனிந்து அவன் ஜெபித்தான். வேலைக்காரனை போய் நீ சமுத்திரத்தின் அண்டை போய் பார் என்றார். சமுத்திரத்தை நோக்கி பார் என்றார். அங்கு வேலைக்காரன் சொல்கிறான், ஒன்றுமே இல்லை என்றார். 7 முறை அவ்வாறு பார்க்க அனுப்புகிறார். அப்பொழுது வேலைக்காரன் சொல்கிறார், ஒரு கைப்பிடி அளவு தக்கதாக ஒரு மேகம் எழும்புகிறதை காண்கிறேன் என்று சொன்னவுடனே அந்த எலியா ஆகாப்பை நோக்கி, மழை பெய்ய போகிறது, சீக்கிரமாய் ரதத்தை ஆயத்த பண்ணி சென்றுவிடு என்றார். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே எலியாவினுடைய அந்த ஜெப வாழ்க்கையை குறித்து சொல்கிறேன். எலியா என்பவன் ஜெபத்தோடு செயல்பட்டவன். எலியா என்பவன் கர்மேல் அந்த பர்வதத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்தான். அந்த விசுவாசத்தோடு பண்ணுகிற ஜெபம் வல்லமை உள்ளது. இதுதான் முதல் குறிப்பாகும். மத்தேயு 17:20 பாருங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து போய் என்றால் போகும் என்று ஆண்டவருடைய வேதவசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம் தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபம் என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தை எவ்வாறு பெருக்கலாம்? முதலாவது, ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உண்மையாகவே நம்முடைய விசுவாசம் பெருகும். ரோமர்கள் நிருபம் 10:17 இதை காண முடிகிறது. விசுவாசம் என்பது ஒரு தேவனுடைய ஈவு, அதாவது கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லலாம். 1 கொரிந்தியர் 12:9 வாசித்தால், ஆவியானவராலே விசுவாசம் நமக்கு வரம் தரப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் 2 வகைப்படும். ஒன்று ஆவியானவர் தருகிற ஒரு வரத்திலே ஒன்று. அதே சமயத்தில் விசுவாசம் என்பது ஆண்டவர் மேலும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் அவருடைய பண்புகளின் மேலும் நாம் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறதாகும். விசுவாசமானது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மை தன்மையை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் விசுவாசம் பலுகி பெறுகிறது. முதலாவது திருமறையை வாசிப்பதினாலே, இரண்டாவதாக விசுவாசம் என்கிற வரத்தை ஆவியானுடைய ஈவினாலே பெற்றுக்கொள்வதினாலே, மூன்றாவதாக நம்முடைய விசுவாசம் என்பது தேவனுடைய உண்மை தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதின் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசம் பெறுகிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, ஒரு அருமையான தகப்பன் ஆண்டவரிடத்திலே தன் மகனுக்காக பிரார்த்தனை செய்யும்போது சொன்னான், என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்றார். சீடர்கள் ஒரு முறை சொன்னார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்றார்கள். அருமையானவர்களே, இந்த எலியா என்பவன் அவன் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தவன், ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்தவன், ஆண்டவருடைய நடக்கைகளிலே அல்லது நடவடிக்கைகளில் விசுவாசம் வைத்தவன், ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே செயல்படுகிற அந்த வழிநடத்தல் மேலே விசுவாசம் வைத்தவன், கேரி தாற்றங்களிலே தேவன் அவனை பராமரித்ததை அறிந்தவன், சாரிபாத்து விதவையின் வீட்டிலே தேவன் அவனை போஷித்ததை அவன் புரிந்தவன், அங்கே சாரிபாத்து விதவை வீட்டிலே அவன் மகன் இறந்து போனான், அவனை உயிரோடு எழுப்பின அந்த தெய்வத்தை அறிந்தவன். அது மாத்திரமல்லாமல் கர்மேல் மலையிலே, கர்மேல் என்கிற பர்வதத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை அறிந்தவன். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் விசுவாசத்திலே வேரூன்றி அது வளர வேண்டும். இந்த நிலை இந்த எலியாவினிடத்தில் காணப்பட்டது. இரண்டாவதாக, ஒரு வல்லமையான ஜெபம் விசுவாசத்திலே வேரூன்றி வளர வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக, ஒரு வல்லமையான ஜெபமானது தாழ்மையிலிருந்து அது புறப்படும் என்பதை நான் சொல்கிறேன். இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 42 பாருங்கள். கர்மேல் சிகரத்தின் உச்சியிலே போய் அவன் முழங்கால் படியிட்டு தன் தலையை தன்னுடைய கால்களுக்கு நேராக வைத்து அவன் தாழ்மையோடு ஜெபித்தான். அருமையானவர்களே, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 9-14 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு 2 பேர் தேவாலயத்தை சொல்கிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், தேவ சமூகத்தை பார்த்து சொல்கிறார், நான் இந்த ஆயக்காரனை போல் இராததனால் உம்மை தோத்திருக்கிறேன், வாரத்துக்கு 2 நாள் உபாசிக்கிறேன், ஒழுங்காக தசமம் செலுத்துகிறேன் என்று சொல்லி பெருமையோடு பேசினான். ஆனால் ஆயக்காரனோ வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணிவில்லாமல் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். அந்த பரிசேயன் எப்படி வந்தானோ அப்படியே போனான். ஆயக்காரனோ உயர்த்தப்பட்டவனாக நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். அருமையான உள்ளே, உங்களுடைய ஜெபம் வல்லமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும். உங்கள் ஜெபம் வல்லமை நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்றால் அது தாழ்மையிலே அது நிலைத்திருக்க வேண்டும். நாம் பெருமை உள்ளவர்கள் என்பதை எப்படி அறியலாம் என்றால், முதல் குறிப்பு, பெருமை உள்ளவர்கள் தங்களை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள். இந்த 2 பேர் ஆலயத்துக்கு போன சம்பவத்தை சொன்னேன் அல்லவா? அந்த பரிசேயன் தன்னை பற்றியே பேசி கொண்டிருந்தார். இந்த பரிசேயனுடைய இன்னொரு தன்மை என்ன? பெருமைக்காரருடைய அடையாளம் என்ன? மற்றவர்களை அற்பமாக எண்ணுவார்கள், நடத்துவார்கள். அருமையானவர்களே, மெய்யான தாழ்மையிலே நீங்கள் வளர்ந்து நிலைத்திருப்பீர்கள் என்றால் உண்மையாகவே உங்களுடைய ஜெபம் வல்லமை நிறைந்ததாக அது காணப்படும். 3ஆவதாக, நம்முடைய ஜெபம் வல்லமை நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய ஜெபமானது இடைவிடாமல், அதாவது அருந்து போகாத நிலையிலே, ஜெபிக்கிற நிலையிலே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எதிர்மறையாய் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகளை உண்டு பண்ணுகிற அந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அல்ல ஊழியத்தின் பாதையிலே காணப்படலாம். இந்த சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்கும்போது பதில் வருகிற காலம் வரைந்தோம் அல்லது என்ன எதிர்மறையான சூழ்நிலையிலும் அருந்து போகாதபடி இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42 வாசித்து பாருங்கள். அங்கே முதல் முறை எலியா தன் வேலைக்காரனை அனுப்பி அந்த சமுத்திரத்திலே மேகம் எழும்புகிறதா என்று பார்த்து வாய்ந்துகிறான். அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா, ஒன்றுமில்லை என்றான். அந்த முதல் தடவை 7 முறை போக சொன்னான். 7வது முறைதான் அவன் சொல்கிறான், ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்கதாக ஒரு மேகம் எழும்புகிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னான். அருமையானே, இது விடாப்பிடியான அவனுடைய ஜெப உறவை காண்பிக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு உண்மையை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெபம் வேண்டும். அநேகர் ஜெபிக்கிறார்கள், பதில் வரவில்லை என்ற உடனே அவர்கள் ஜெபத்தை முறித்து விடுகிறார்கள் அல்லது ஜெபத்தை அறுத்து விட்டு சுயத்துக்கு போய் விடுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஜெபத்துக்கு 3 விதமான பதில்கள் உண்டு. ஆம் என்பது ஒரு பதில், இல்லை என்பது ஒரு பதில், பொறுத்திரு என்பது ஒரு பதில். இந்த 3க்கும் பேர் பதில்தான். ஆண்டவர் எந்த பதிலை கொடுத்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில ஜெபங்களுக்கு உடனடியாய் பதில் வருகிறது, சில ஜெபங்களுக்கு இல்லை என்று பதில் வருகிறது. ஆனால் சில ஜெபங்களுக்கு பொறுத்திரு என்று சொல்லி காலம் எடுத்து அவர் பதில் தருகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற தாமதம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வடைய செய்யலாம். ஆனால் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். மத்திய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21-28 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறாள். ஆண்டவரே, என் மகளை சுஸ்தப்படுத்த வேண்டும் என்று வருகிறாள். ஆனால் அவள் கூப்பிடுகிறாள், ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. சீடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து இந்த கானானிய ஸ்திரியை அனுப்பிவிடும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். முதலாவதாக அவர் மிகவும் அமைதியாயிருக்கிறார், அதாவது மிகவும் மௌனமாயிருக்கிறார். 2வதாக ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், இதோ இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே
நான் அனுப்பப்பட்டேனே தவிர வேறு ஒருவிடத்தில் அனுப்பப்படவில்லையே என்று சொல்லி அவர் தெளிவாய் பதில் சொல்கிறார். அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள், ஆமாம் ஆண்டவரே, இதோ அந்த அப்பமானது அந்த நாய்க்குட்டிகள் இந்த துணிக்கியே தின்னுமே என்று சொல்லி தன்னை தரைமட்டுமாக தாழ்த்தி சொல்கிறாள். உடனே ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்ன? உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டுகிறார். அருமையானவளே, இந்த கானானிய ஸ்திரியானவள் ஒருவேளை முதலாவதே ஆண்டவர் மௌனமாய் இருந்தார் என்பதற்காக அவள் ஓடிவிடவில்லை, பின்வாங்கவில்லை, விடாப்பிடியாய் ஜெபித்தாள். ஆகவே நம்முடைய விசுவாச பெரிதாக இருந்தால் நம்முடைய ஜெபமானது அது அருந்து போகாத உறுதியான விடாப்பிடியான ஜெபமாயிருக்கும். ஆகவே ஒரு வல்லமையான ஜெபமானது அது உண்மையாகவே விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கும் என்று சொன்னேன். ஒரு வல்லமையான ஜெபமானது தாழ்மையிலே அது நிலைத்திருக்கும் என்று சொன்னேன். வல்லமையான ஒரு ஜெபமானது இடைவிடாமல் ஜெபிக்கிற நிலையிலே அது காணப்படும் என்று சொன்னேன். அருமையானவர்களே, வேதாமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு வேதாமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட இடைவிடாமல் பண்ணின ஜெபத்தினாலே அநேகர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். பேதுருவை சிறையில் அடைத்தார்கள், சபையார் விடாமல் ஜெபித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். நான்காவதாக, ஒரு வல்லமையான ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், அவர்களை வல்லமையாய் பண்ணுகிற ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், வல்லமையான ஜெபம் வல்லமையான மக்களை அது எழுப்பிவிடும். நானும் நீங்களும் வல்லமையாய் ஜெபிக்க ஆரம்பித்தால் என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அங்கே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 46 வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்கதாக மேகம் வருகிறது. உடனே எலியா சொல்கிறார், ஆகாப்பை நோக்கி ரதத்தை கட்டி கொண்டு போ என்றார். அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் எலியாவோ தன் அறையை கட்டி கொண்டு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான். அவன் ஓடின அந்த பயண தூரத்தை வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள் 18 மைல்கள் என்று. அந்த 18 மைல்கள் ஓடத்தக்கதான பலனை ஆண்டவர் தந்தார். நான் இதைத்தான் சொல்கிறேன், வல்லமையான ஜெபம் என்னையும் உங்களையும் வல்லமுள்ள மனிதர்களாக மாற்றும். இந்த மனிதன் ஆகாப் ரதத்திலே ஓடுகிறான், ஆனால் இவனோ அறையை கட்டி கொண்டு ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான் என்றால் அந்த வல்லமையான ஜெபம் அவனை வல்லமுள்ளவனாக மாற்றியது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். அங்கு வேத வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவருடைய அடியார்கள் அவருடைய அப்போஸ்தலர்களை அடிக்கிறார்கள், உபத்திரப்படுத்துகிறார்கள், ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். இவர்கள் திருச்சபையோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். ஜெபித்த போது அப்போஸ்தலர் 4:31 சொல்கிறது, அந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமாய் சொன்னார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இந்த வகை பிசாசுகள் போகாது என்று சொன்னார். அப்படியானால் அருமையானவர்களே, வல்லமையான ஜெபம், உபவாசத்தோடு பண்ணுகிற ஜெபம், அதே சமயத்தில் தாழ்மையோடு பண்ணுகிற ஜெபம், அதே சமயத்தில் ஆண்டவரை நம்பி அவருடைய நாமத்திலே பண்ணுகிற ஜெபம் என்னையும் உங்களையும் அசாதாரண காரியங்களை செய்கிறவர்களாக மாற்றக்கூடியது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகவே தான் 4 குறிப்புகளை சொன்னேன். வல்லமையான ஜெபம் விசுவாசத்திலே வேரூன்றி நிற்கும். வல்லமையான ஜெபம் தாழ்மையிலே நிலைத்து நிற்கும். வல்லமையான ஜெபமானது உண்மையாகவே அருந்து போகாத இடைவிடாத அந்த நிலையிலே காணப்படும். வல்லமையான ஜெபம் நம்மை வல்லமை உள்ள மக்களாக மாற்றும் என்பதை எலியாவின் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த எலியாவின் ஜெப வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். எலியாவை போல நாங்களும் தாழ்த்தி விசுவாசத்தோடு அருந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபித்து வல்லமை நிறைந்தவர்களாக
எங்களை மாற்றும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கரத்திலே கொடுத்த இந்த மகிமையான ஆயுதத்தை மகிமையான ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்த எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். எலியாவின் ஜெப வாழ்க்கை, எலியாவின் ஜெப வாழ்வின் தன்மைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்கள் மேலேயும் ஜெபத்தின் ஆவியானவர் இறங்கி அவர்களை அபிஷேகித்து அவர்களை வல்லமையான கருவிகளாக மாற்றும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.